திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்டா ஏமா அழுற? விஷயத்தை சொல்லிட்டாலுமே. புள்ள காணாம போச்சா, பொருள் காணாம போச்சா, தங்க காணாம போச்சா, தாலி காணாம போச்சா? அதெல்லாம் இல்லைங்க, என் புருஷனை காணுங்க. சரி, கவலைப்படாத, நாங்க 3 பேர் இருக்கிறோம். ஏடி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா. ஆமா, உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரு சொல்லக்கூடாதுங்க. பாத்தியாடா பண்பாட்ட, ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்கமாத்தடி, வேப்படி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடான்னா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா. இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. துரத்தி முரத்தால புளி அடிச்ச பொம்பளை தாண்டா. அம்மா, உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதி காட்டலன்னா எப்படிமா? இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்வாங்களேங்க. இது அன்மாரு. அது இல்லைங்க. மங்கி. அதுவும் இல்ல. மாருதி. அது இல்லைங்க. இந்த நொய்யன்னு எனக்கு எரிச்சு வர பாத்துக்க. பேர் சொல்லுமா. குரங்கு குச்சியை தாண்டறப்ப சொல்வாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதாங்க, அதான். உன் புருஷன் பேர் ராமையாவா? ஆள எப்படி இருப்பான்? ஐயா ராமையா. குடிச்சிட்டு வந்து கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? இது புரிய வர வேலை பார்க்கிற இடத்துல 3D சீட்டு விளையாடியாம்னா அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? தூங்கும் போது உன் காட்டெருமை கால தூக்கி அவங்க மேல போடுவீங்க. மூச்சு திணறினாலும் அதை கூட மன்னிச்சுட்டாங்கடா ராமையா. வந்துடா, ஏடா அப்படி கத்துறீங்க? ராமையா ஓசாவையா, ராமையா ஓசாவையா, பொண்டாட்டி தேவையா, பொண்டாட்டி தேவையா, மேரே தேரே தூச்சுக்கு தையா, மேரே தேரே தூச்சுக்கு தையா. இந்திடா இப்படிலாம் பண்ண வர மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய முடிய சொல்லுங்க. கொஞ்சம் முடி முளைச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா, பட சீக்கிரமா. நிறுத்தியா, நான் தான் வந்துட்டேன்ல. ஏயா கண்ணாபண்ணா பேசி வானத்தை வாங்குற? ஏண்டி எங்கடி போன? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஐயா, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. வாங்க. ஐயா, ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வளர்ச்சிறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து திருவிழால கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. அப்படியா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க? டேய் எப்படி? அண்ணே, டேய், நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய், என்னடா தாண்டா சின்ன பசங்க சரியா இருக்குடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையில வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா. சார், அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். வா. அப்ப போயிட்டு வாங்க. வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே, அண்ணே, அப்ப இருந்து நொன்னேங்கிறியே, அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே, நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள்டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. என்னன்னு வாங்கியாச்சா? 2 பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? டேய், வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. டேய், அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுறதா? உட்கார்றா. வாங்கினால ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, டேய், ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்புறம் எனக்கு பிசினஸ் சாக்குறீங்க. அதானே பிரிச்சு தான் கொடுக்க போறேன். அண்ணே, டேய், குடுறா உன் பங்க. இப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும். பிரிச்சா கேக்குற படுவா, உரிச்சா பாடுவா ராஸ்கல். இனிமே இந்த பக்கம் வந்த வாங்கய்யா, வாங்க இளநீ சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பிராண்டி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க.
கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்க. வயிறு பத்தி எரிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க? அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இத ஊத்தி அணையுங்க. டேய் பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? அண்ணே, ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்கார்ந்து கடிச்சு வச்சுட்டு போலாம்னா? அப்படி எல்லாம் இல்லண்ணே. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. என்ன ஒண்ணு இல்ல, கை வலிக்கனே. இதை வெடி கொடு. வாங்கம்மா வாங்க. வெட்டுற மாதிரி அருவாள் ஆட்டினா யாரா வருவா? கீழே போடுறான். இந்தாப்பா ஒரு இளநீ கொடு. நல்லா கேட்டுக்குங்கம்மா. புள்ளைய பத்தா கண்ணீர், தென்னைய பத்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி கொடுறா. என்னப்பா புள்ளைய பெத்தாதான் கண்ணீருன்னு இளநீரும் உப்பு கறிக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. டேய், இளநீ வேணா குடு, அத புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. சரி பேசாத படுவா. ஏன்பா ஒரு எண்ணெய் என்ன வேலை? 5 ரூபாங்க. 5 ரூபாயா? என்ன பாத்து அநியாயமா இருக்கு? எதிய அநியாயம்? பொழுது சாஞ்சா போது 33 ரூபா கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா? இது அநியாயமா? அதுலயும் போதை இல்லன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு எண்ணெய் வேண்டாம். ஓடா, ஓடா, ஓடா. உடனே மேல வெட்டுறா அவனை. இந்தாப்பா வழிக்கோ 2 ரெட்டுப்பா. நம்ம கடையில எல்லாமே வழக்குதானே. சபாடா. என்னப்பா இது? வழிக்கு எழுதி கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா நீயாவது வழிக்க ஒரு இளநீர் விட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா எள்ளு கேட்டா முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்கெல்லாம் எள்ளு வெட்டி வெட்டி குடுக்குறீங்க, நான் காசு கொடுக்கல? நான் ஓசியா கேக்குறேன். வெட்டுடா நாயே 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 நாயே. இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டணும். இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணே அண்ணே வழிக்க வேண்டாம் அண்ணே, தேங்காவது கொடுங்க. கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, பொறுக்கிட்டு போடா போடா. இந்த பார், எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், ஏன் இளநீ கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க. வழக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணே வழக்கா இந்த பாரு, இன்னொரு வழக்கு பண்ண பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். அண்ணே, என்ன கேக்குறீங்க? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல, ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். 2 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது. இதுல கமிஷன் வேறையா? வேலை பாடுறா. அண்ணே, அது ஊழல்ண்ணே. ஆனா நான் அப்படி கிடையாது, வருஷம் பூரா உங்க கூடவே இருக்கிறவன். மனுஷனை பாக்காதீங்க, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய், சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேலை வெட்டிக்கு போகலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க? என்னண்ணே பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரமா உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கிடந்து கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு இந்த ஆளு என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏட்டா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தால தான் கேட்கணும். ஒண்ணு செய்வோமா? என்ன? காலை கொடு. வர லாபத்துல ஆளுக்கு பாதி. அண்ணே, எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆள் கணக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அரிசிட்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பாத்துக்கிறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அண்ணே வராது. அப்புறப்பா, உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே சந்தோஷம். ஏய், என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய், அண்ணன் சிகப்புடா, சட்டைய பத்தியா? ஆமா ஆமா, சரி. நக்கல் வேண்டாம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா, பணம் அனுப்புற தொழில் செய்யணும்னு சொன்னாரா, அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? அண்ணே, சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்கண்ணே. கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? அண்ணே, என்னன்னு இங்க? என்னடா நன்னன்னு முண்டா பலனுக்கு சோப்பா காசு இல்லாம இது நாயே. இதுக்கு என்ன தொழில் தெரியும்? டேய், எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? டேய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு.
அப்பாடா ஏப்பா இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே வாஸ்தவமா? ஆ, நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய், சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னால இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடும்ல? சரியா பேர் எல்லாம் சரியாயிடும்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா, ஆ. கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம். இருக்கட்டும், இருக்கட்டும். கடைக்காரர் நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா பிடிக்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்ட சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பையர் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநீ சர்வீஸ். வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினது தானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படிடா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே. அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏன் இல்ல, உன் மூளை தான வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அதைத்தான எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்துக்கு அவனு அங்க 5 ரூபா, அங்க 3 ரூபா, அங்க 3 ரூபா, அங்க 2 ரூபா. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. டேய், ஓடிரா, ஓடிரா. டேய், இருடா, அவசரப்படாத. சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? நீங்களா? நாங்க தான். என்னது? டயர் போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநீ 3 ரூபா, 3 ரூபாய் இளநீ 2 ரூபா, ஓசியில இளநீ கிடைச்சா 8 நாள் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேனே, இவர்தான் கடையை போற பாதி கொடுத்தா போதும் சொன்னாரு. எது? யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ, இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க, ஒரே ஒருத்தரா. நீ என்ன பெரிய ஜட்ஜா? உனக்காக மன்னிக்கிறதுக்கு 2 பேர் கூட்டுக்காக மன்னிச்சானே. இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு, சொந்த கால்ல நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது? தண்ணி வரலீங்க. பாரு, பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா, போடுறா. தண்ணி வரலன்னதுக்கு இப்படி பேசுறானே கடவுளே. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான், இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்க ஐயா. ஏய், சொல்றா. ஐயா, ஐயா. ஓ, அப்பா. என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. வாழ் வாழ் கத்தாதீங்கடா. ஐயா, ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது? இவ்வளவு தண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதான் எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. டேய், அவன் இவன் ஏடா உடம்பு பேசணும், அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். அண்ணே, இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன், அங்கேயும் தோர்த்தனா, திருப்பதி போறேன், அங்கேயும் தோர்த்தனா, திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா. அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவுல பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களேடா. டேய், ஏற்பது இகழ்ச்சின்னு ஔவையார் சொல்லிருக்காங்க. அதே ஔவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன்? அண்ணே, பிசினஸ் கிடைக்காது, போங்கண்ணே. டேய், பிசினஸ் ஆடா இது? லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்ற. உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டும் தானடா. ஐயா, பிச்சை கொடுங்க ஐயா. என்கிட்ட எட்டா கூட அது இல்லடா. எனக்கு தெரியும் ஐயா. எட்டு ஐயா, இல்லாம நாய் கத்துது பாரு. ஐயா, 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 ஐயா. ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்கய்யா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவன் எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. சோ, பிச்சை போடுறத கெடுக்காத. கம்பு வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது, போயா. யோ,
போயா, நானே அந்த வந்து அடுத்த தெரு போலான்னு இருக்கேன், நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தொலையா. டேய் வடிவேலு இங்க பாருடா. என்னண்ணே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் தலையில படுத்து இருந்தேன். சரி. முடிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பாத்தியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஷ்டம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். எனக்கு போறியா? தொழில் தொடங்கடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம், நேர டவுனுக்கு போறோம். சரி. பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா, வா. அண்ணே, என்ன என்ன திருட்டு போய் என்னண்ணே இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணா? 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்குண்ணே நமக்கு. யாரு அது? என்ன எவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஆள்ல? எப்பா, எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல, என்ன விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன பாருங்க இல்ல உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்கு இல்ல, ஐயாரு சொல்லி வாங்கிட்டு வாங்கினே. நீ நீங்க ரொம்ப சோகப்படுற இல்ல. வாங்கினே அண்ணா, செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ, செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன அப்பா, வாங்கிடுச்சா போயா. இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படின்னு சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. ஓ, பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும் போல இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா. சார், பெரிய தொலையா போச்சு. டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில எட்ட வச்சிட்டியாடா? போடா. ஐயன் நாளா எடுத்து போடுறா, போடா. இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா 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 நீங்களா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கண்ணே. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவனாடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே, ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரவன்? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர. பாஸ் பாஸ் வடிச்சிருக்க. ஐயா அம்மா, ஐயே அம்மா, அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராசி, புள்ளைய பெற்ற புண்ணியவதிங்களா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. அம்மா, ஐயே தாயே, எனக்கு தர்மம் பண்ணாதாமா நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போற பரவாயில்ல. நாய் நாய் நாய். ஐயா தீஞ்ச மண்டா, தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்தியல்ல, அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. ஏய், அறிவு கெட்டவனே, இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும்? எட்டனா போட வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு, போடா. அம்மா தாயே, அம்மா. டேய் நில்லு, எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்லயா எட்டனா நல்லா வச்சிருக்கிறியா? பைசா இல்ல. டேய், கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சிட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து ஒன்னு அடிச்சு போடு, போடா. பையன் வேறும் பையன். யோ, என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. திமிர பாடு. உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? வாயா, நான் பாரு. ஓ, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடா. ஐயா, 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 நல்லா இருக்க.
யோ என்ன அங்கே எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற? பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுறது தெரியாத உனக்கு? அதான் இது. ஓ அதானா இது? என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. ஏய் பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரனை மிஞ்சிட்டா நீ. ஐயா ஐயா அம்மா விட்டா இதையும் ஓடுங்க. ஓடுங்க. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்ம பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில கால்லாம் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போன? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டீங்க வா. நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு. ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன், இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய் நான் பிச்சைக்காரன் தானே? இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். காட்டுறா போடா நாயே நாயே போடா. ஏய் போலீஸ்டா ஊருக்குள்ள பெரிய பெரிய தொட்டீங்க அப்புறம் ஏன் வியாதி உங்களுக்கு ஓட்டிங்க. ஆமா எல்லாம் எனக்கு தெரியும்டா. அழுவாதப்பா அழுவாத. ஐயோ என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே. நான் யாரு இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையா ஆகி போச்சு. அழுவாதப்பா. அழுவாத. ஏன் அழுகுற? நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்மள இங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படாத. டேய் என்ன தொடாதடா. என்ன தொடாத? நீயும் அதான் நானும் அதான். அப்புறம் என்ன தொடாத? டேய் நீ வேணா அதான் இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்டா. சண்டாளங்களா ஐயாட்ட நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. ஓஹோ வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா தெரியுது, ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க. ஏய் நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க, இல்லன்னா என்னைய அந்த கும்பல்ல கொண்டு போய் போட்டுருப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன? ஏய் இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழிலை விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். ஆ. அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இது எல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு ஆ. கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணே. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்படுவாங்க. டேய், ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? ஆமா. இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது எனக்கு தெரியுது. ஆ? அந்த வார அவையார் கூப்பிடுறாங்க, போ தெரிஞ்சிட்டு வா. தெரிஞ்சிட்டு வாடா. இந்த அவையார் கூப்பிடுறாங்க, ஞான பழம் வாங்கிட்டு வா.